This video is sponsored by Buy Mode shopping app. Buy Mode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இப்போ பார்க்க போகிறது பணக்காரர் யார் அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்து யார் பணக்காரன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, பணங்கிறது ஒரு இது வார்த்தையே இது தப்பு. அது எப்படி பணம் இருக்கிறவன் தான் பணக்காரன் அப்படின்லாம் கிடையாது. செல்வந்தர், இந்த இடத்த நம்ம செல்வந்தர் யார் அப்படிங்கிற கேள்வி தான் இதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ பணக்காரர்னால் எல்லா சொத்துக்களும் இருந்தால் அவன் பணக்காரன் கிடையாது. இப்போ என் கையில் ஒரு பைசா காசு இல்லைனாலும் எனக்கு அன்பான வீடுனா வீட்டில் அம்மா அப்பா எல்லாம், வீட்டில் கணவர் குழந்தை குட்டி இது எல்லாமே அன்பாக இருக்கிறவங்க மட்டும்தான் பணக்காரர். உலகத்திலேயே யாருன்னா நான் பணக்காரன் தான் அப்படின்னா செல்வந்தர் தான். எனக்கு எல்லா சொந்தம் பந்தங்கள் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறவன் பணக்காரர். இதே ஏழைங்கிறவன் யாருன்னா, ஏழை யார் அப்படின்னா இந்த வேர்டு வேணால் ரொம்ப ஏழைகளுக்கு பொருத்தமாக இருக்கு. ஏன்னா நிறையா காசு பணத்தை சேர்த்து பூதம் மாதிரி சேர்த்து வச்சுக்கிட்டு அதை எப்படி யாருக்கும் கொடுக்கவும் இல்லாமல் தானே வச்சு அதை பத்திரமா பார்த்துக்குங்க போயில அது பக்கத்துலேயே கொண்டுட்டு இருக்கிறாங்க பாருங்கள். அவங்க தான் இருக்கிறதுலையே படு ஏழைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க எதுவும் அனுபவிக்கன்னா ஒரு பணம் இருந்தால் அதை வாங்கி சாப்பிட்டா அவன் பணக்காரன் கிடையாது. அவன் வாங்கி சாப்பிட்லினாலும் அவன் ஏழையும் கிடையாது. 4 பேர்த்துக்கு உதவுறதுல இருக்கிற சந்தோஷம் வேறு யாருக்குமே எதுலேயுமே கிடையாது. கண்டிப்பாக நம்மள்கிட்ட ஒரு 1000 ரூபா இருக்குன்னா ஒரு 50 ரூபாய்க்கு ஒருத்தருக்கு ஒரு சாப்பாடு வாங்கி தந்தால் கூட அவங்களுக்கு ஒரு நல்ல உதவின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு பக்கம் ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு 1 crore செலவாச்சு. இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த 1 crore வெட்டியாக ஒரு மீடியாவிலேருந்து கூட்டிகிட்டு வெட்டி செலவு பண்ணுறாங்க. அதெல்லாம் கேள்விப்பட்டாவே நம்மளுக்கு இதாக இருக்குது. மீடியா இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு அவங்களும் மனசாட்சியே இல்லாமல் அந்த அளவுக்கு அமௌண்ட் வாங்குறாங்க. 1 lakh ஒரு மணி நேரத்துக்கு 1 hourக்கு 1 lakh. அது ரொம்பவே கம்மி. இதே மாதிரி ஒரு நான் யாருன்னு சொல்ல விரும்பலை, ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ அமௌண்ட் வாங்க 10 lakhsக்கு மேலேயே வாங்குறாங்க. ஒரு கான்சர்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க 10 lakhக்கு மேலே வாங்குறாங்க. ஒரு சிங்கர் ஆகட்டும், ஒரு காமெடியன் ஆகட்டும், எல்லாருமே லேக்கில் தான் போகிறாங்க. ஆனால் அன்றாட வாழ்வுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு அந்தளவுக்கு சாப்பாட்டு செலவு 3 வேளைக்கு சேர்ந்து சாப்பாட்டு செலவு 100 ரூபா இருந்தால் ஒருத்தருக்கு 100 ரூபாயாவது வேணும். 100 ரூபாய் இருந்தால் போதும்னு நினைக்கிற உலகம் இந்த உலகம். எனக்கு தெரிஞ்சு ஒரு குழந்தைகள் காப்பகம் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா 3000 rupees நம்ம அமௌண்ட் பே பண்ணணும். நாட் அலோடு. அவுட் சைட் ஃபுட் நாட் அலோடு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாம் ஒரு நாளைக்கு கொண்டு போய் நல்ல விதமாக கொடுத்துட்றோம். ஆனால் அடுத்த நாள் குழந்தைங்க அதே ஏக்கமாக இருக்கும் அப்படிங்கிறக்காக அப்படி பண்ணுறாங்க. நம்ம பே பண்ணால் நம்ம வேணால் நம்ம போய் அவங்களுக்கு சர்வ் பண்ணிக்கலாம், பரிமாறிக்கலாம், அவங்களுக்குள்ளோட விளையாடலாம். அவங்க உள்ளே நம்மளுக்கு ஃபோன் நாட் அலோட். இந்த மாதிரி குழந்தைகள் அங்கே அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிறாங்க குழந்தைகள். ஆனால் அந்த குழந்தைகளுக்கு 2 வேளை தான் சாப்பாடே கிடைக்குது அந்த குழந்தைகளுக்கு. ஆனால் அப்படி பார்த்து யாரும், ஆனால் அந்த 1 கோடியில் எத்தனை 3000 இருக்குது பாருங்கள், எத்தனை 3000 இருக்குது. ஆனால் அந்த குழந்தைகளுக்கு அத்தனை நாளைக்கு சாப்பாடாகும், ட்ரெஸ்ஸு, யூஸ் பண்ணுற பல் விளக்குறதுக்கு பல்பொடி முதல் கொண்டு, பல்பொடி ஆகட்டும், பேஸ்ட் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் பாருங்கள் எல்லாமே காசை தொட்டு தான் வருது. ஏன் இந்த அவங்க அந்த பணக்காரங்கன்னு சொல்லிட்டு பண்ணுற அந்த ப்ரோக்ராம்லாம் பார்த்திங்கன்னா, அது இவங்களுக்கு உதவுறன்னு சொல்லி பண்ணால் அது என்ன ஆகுன்னு தான், அது ஏன் அப்படி நினச்சி பார்க்க மாட்டேங்கிறாங்களே எனக்கு தெரில. யாராச்சும் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதில் என்ன இருக்குன்னு தயவு செஞ்சு நம்மளால் முடிஞ்ச உதவி இல்லாதவங்களுக்காக செய்யலாம். தேங்க்யூ.